ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் மணிகண்டன். இப்போ பக்கத்துல ஆள் வந்துட்டு இருக்கான், ஆளை காணும். சாரிப்பா. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் எஸ் எஸ் அஜ்மல். நான் உங்கள் மணிகண்டன். சிறிது நேரம் ஆகிவிட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள். நம்ம நண்டு பலிகை சேனல்ல இதுவரைக்கும் இந்த 27வது பாட்டு. கொஞ்சம் லேட்டா வந்து பதட்டமா இருக்கு, வேற எதுவும் இல்ல. இப்ப நம்ம விடுகதை வீடியோக்குள்ள போலாமா? விடுகதை வீடியோக்குள்ள போகலாம். ஒன்னாவது விடுகதை என்னன்னா, அவனை கேட்டுருவான். ஒற்றைக்கால் மனிதனுக்கு 9 கைகள், அவன் யார்? தெரியல. நான் மறுபடியும் கேட்கேன். ஒற்றைக்கால் மனிதனுக்கு 9 கைகள், அவன் யார்? கீழே ஆப்ஷன் இருக்கு, யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்க பரிசுகளை அள்ளுங்க. இப்ப வாங்க நம்ம ரெண்டாவது விடுகதையை கேட்கலாம். ரெண்டாவது விடுகதை என்னன்னா, ஒற்றை காலில் ஆடுவான், ஓய்ந்து போனால் படுப்பான், அது என்ன? மறுபடியும் கேட்கிறேன். கதவா? இல்ல. ஒற்றை காலில் ஆடுவான், ஓய்ந்து போனால் படுப்பான், அது என்ன? கீழே ஆப்ஷன் இருக்கு, யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசுகளை அள்ளுங்க. எனக்கு தெரிஞ்சு கதவா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நீங்க யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க மூணாவது விடுகதைக்குள்ள போயிடலாம். மூணாவது விடுகதை கொஞ்சம் டஃபா தான் இருக்கும், எப்பயும் போலதான். இவன் எப்பவும் டஃபா தான் கேட்பான். மூணாவது விடுகதை என்னன்னா, தண்ணீர் இல்லாமல் வளரும், சரி, தரை இல்லாமல் படரும், அது என்ன? எனக்கு தெரியலப்பா, தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது. தெரியாது, ரொம்ப கஷ்டம்தான். மறுபடியும் கேட்க. தண்ணீர் இல்லாமல் வளரும், தரை இல்லாமல் படரும், அது என்ன? கீழே ஆப்ஷன் இருக்கு, சரியான பதில சொல்லுங்க, பரிசுகளை அள்ளுங்க. இப்ப வாங்க நம்ம நாலாவது விடுகதைக்குள்ள போகலாம். நாலாவது விடுகதை என்னன்னா, இதயம் போல் துடிப்பு இருக்கும், இரவு பகல் விழித்திருக்கும், அது என்ன? மறுபடியும் கேட்கிறேன். இதயம் போல் துடிப்பு இருக்கும், இரவும் பகலும் விழித்திருக்கும், அது என்ன? கீழே ஆப்ஷன் இருக்கு, யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசுகளை அள்ளுங்க. சரி வாங்க அஞ்சாவது விடுகதைக்குள்ள போயிடலாம். இந்த விடுகதைக்கு எப்பவும் போல ஆப்ஷன் கீழே இருக்காது. இது வந்து தாத்தா பாட்டிகள் மூலமா ஆன்சர் சொல்லுங்க, உங்க பரிசுகளை அள்ளுங்க. நீங்களே யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க, யார்ட்டையும் கேட்காதீங்க, நீங்களே யோசிங்க. இது உங்களை அறிவாளிகளின் அரங்கம். அப்படி இல்ல, அவங்க யோசிக்கட்டுமே. வீட்டுல உள்ளவங்கள்ட்ட பேசணும்ல, அவங்க யோசிச்சு போனையே பாத்துட்டு இருந்தா வீட்டுல உள்ளவங்க பேச மாட்டாங்க. அதான்டா, ஃபர்ஸ்ட் அவங்க யோசிக்க முடியலன்னா வீட்டுல உங்ககிட்ட கேட்கட்டு. கண்டிப்பா இல்ல, ஆப்ஷன் இருக்காது. சரியா? வாங்க அஞ்சாவது விடுகதைக்குள்ள போலாம். கண்ணே இல்லாதவன் கண் இல்லாதவர்களுக்கு வழிகாட்டுவான், அவன் யார்? கண்ணே இல்லாதவன் கண் இல்லாதவருக்கு வழிகாட்டுவான். அதாவது கண் இல்லாட்டி எல்லாருமே கொஞ்சம் ஏதாச்சும் பறந்து போவாங்க. ஆனா கண் இல்லாதவன் கண் இல்லாதவர்களுக்கு கண்ணு, அதாவது வழிகாட்டுறான். வாங்க நான் மறுபடியும் சொல்றேன். கண்ணே இல்லாதவன் கண் இல்லாதவர்களுக்கு வழிகாட்டுறான், அது எப்படி? இல்லாதவன் கண் இல்லாதவருக்கு வழிகாட்டுறான். ஆமா, அதாவது கண் இருந்தாதான் ஒருத்தரை கொண்டு போய் ரோட்டை கிராஸ் பண்ணி விட முடியும். ஆமா, கண்டிப்பா. ஆனா இது எப்படின்னா, கண் இல்லாதவன் கண் இல்லாதவர்களுக்கே வழிகாட்டுகிறான். டஃபா இருக்குல்ல? டஃபா தான் இருக்கு, ரொம்ப டஃபா இருக்குல்ல? யார் கேட்ட கேள்வி? கண்டிப்பா நீ மேனேஜர் சொல்லணும்ல. கண்டிப்பா இது கீழே ஆப்ஷன் இருக்காது. உங்களோட அறிவையும் இல்லாட்டி உங்க தாத்தா பாட்டிகளுடைய பகுத்தறிவையும் சேர்த்து இதுல ஆன்சரை கொடுங்க, யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பரிசுகளை அள்ளுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. மீண்டும் நாளை புதிய விடுகதைகளோடும் பல பரிசுகளோடும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எஸ் எஸ் அஜ்மல் மற்றும் உங்கள் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.